வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் முதலில் மெசேஜ் செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் சோம்பேறி என்பது காரணமல்ல, அல்லது உங்களுக்கு அவர்கள் மேல் அக்கறை இல்லை என்பதும் காரணமல்ல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் மற்றும் உளவியல் ஒளிந்திருக்கிறது. இன்று நாம் இந்த வீடியோவில் அந்த 5 முக்கியமான காரணங்களை ஆதாரங்களுடன் உடைக்கப் போகிறோம். காரணம் 1, சிஸ்டம் 2 திங்கிங், தி காக்னிட்டிவ் எஃபர்ட். இப்போது கேள்வி என்னவென்றால், ஏன் ஒரு மெசேஜை டைப் செய்வது இவ்வளவு கடினமாக இருக்கிறது? புகழ்பெற்ற உளவியலாளர் டேனியல் கானமன் இதை சிஸ்டம் 2 திங்கிங் என்று அழைக்கிறார். ஒருவருக்கு மெசேஜ் வரும்போது அதற்கு பதில் சொல்வது எளிது, ஏனென்றால் தலைப்பு அங்கேயே இருக்கிறது. ஆனால் நீங்களாக ஒரு உரையாடலை தொடங்கும்போது உங்கள் மூளை அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. நான் சொல்வது போர் அடிக்குமா, அவர்கள் என்னை விசித்திரமாக பார்ப்பார்களா போன்ற கேள்விகள் உங்கள் மூளையை சோர்வடையச் செய்கின்றன. இதனால் ஏற்படும் மன அழுத்தத்தை தவிர்க்கவே உங்கள் மூளை மெசேஜ் செய்யாதே என்று உங்களை தடுக்கிறது. காரணம் 2, நிராகரிப்பு பயம், ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி. ஆனால் உண்மை அதுவல்ல நண்பர்களே, இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. உளவியலாளர் ஜெரால்டீன் டவுனி ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை கண்டுபிடித்துள்ளார். இவர் இதை ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி என்கிறார். சிலருக்கு ஒரு மெசேஜிற்கு பதில் வராமல் போனால் ஏற்படும் வலி உடலில் அடிபடும் போது ஏற்படும் அதே வலிக்கு சமமானது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உங்கள் மூளை அந்த வலியிலிருந்து உங்களை பாதுகாக்கவே உங்களை முதலில் மெசேஜ் செய்ய விடாமல் தடுக்கிறது. இது ஒரு புரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. காரணம் 3, ஆதிக்கம் மற்றும் கட்டுப்பாடு, டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜி. வரலாற்றை புரட்டி பார்த்தால் அல்லது சமூக மாற்றங்களை கவனித்தால் இன்னொரு காரணமும் புலப்படும். அது சோஷியல் எக்ஸ்சேஞ்ச் தியரி. சிலர் உறவுகளை ஒரு வியாபாரம் போல பார்க்கிறார்கள். நான் மெசேஜ் செய்தால் எனக்கு கீழ்நிலை, அவர்கள் செய்தால் நான் மேல்நிலை என்ற ஒரு மறைமுக அதிகாரம் இதில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வளர்ந்த சூழலில் அதிகாரம் மட்டுமே பாதுகாப்பை தந்திருந்தால் நீங்களும் இந்த ரெஸ்பாண்டர் பாணியை பின்பற்றியிருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது உங்களை தனிமையில் மட்டுமே தள்ளும். காரணம் 4 மற்றும் 5, நவீன கால அழுத்தம் மற்றும் இணைப்பு முறை, அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் ஹசல் கல்ச்சரில் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான நோட்டிபிகேஷன்கள். உங்கள் மூளை ஏற்கனவே வேலை பளுவால் ஃப்ரை ஆகி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் அனுப்புவது கூட உங்கள் டு டூ லிஸ்டில் இருக்கும் ஒரு சுமையான வேலையாக தெரிகிறது. கடைசியாக மிக முக்கியமானது அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ட்ரூயின் மற்றும் லாங்க்ராஃப்ட் நடத்திய ஆய்வின்படி இந்த வகை மனிதர்கள் உறவுகளிலிருந்து தள்ளி இருக்கவே விரும்புவார்கள். நீங்கள் மெசேஜ் அனுப்பாமல் அமைதியாக இருப்பது மற்றவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும். இது உறவுகளில் விரிசலை உண்டாக்கும் என்று 2017ஆம் ஆண்டின் ஹால்பர்ன் மற்றும் கேட்ஸ் ஆய்வு எச்சரிக்கிறது. தீர்வு மற்றும் முடிவுரை. இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முதலில் மெசேஜ் செய்யாமல் இருப்பது உங்களை ஒரு கெட்ட மனிதராக மாற்றாது. ஆனால் இந்த பழக்கம் நீங்கள் நேசிக்கும் உறவுகளை உங்களிடமிருந்து பிரிக்கிறதா என்று யோசியுங்கள். பயம் அல்லது சோர்வு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க விடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு இடைவெளி தேவைப்பட்டால் அதை வெளிப்படையாக பேசுங்கள். அமைதியாக மறைந்து விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் பழக்கங்களை பற்றிய புதிய பார்வையை தந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.